போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. தேவ ஆலோசனையால் நடத்தப்படுகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு பாதை காட்டி நடத்துகிறாரா? அதன் முடிவுகள் சமாதானத்துக்குள்ளவைகளா இருக்கும். அதன் முடிவுகள் மகிமையானவைகளா இருக்கும். யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய ஆலோசனையினால் நடத்தப்படுகிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்தப்படுகிறார்களோ, அவர்களுக்குள்ளே ஆவியின் சிந்தை இருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஆவியானவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அதன் முடிவு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சில நேரம் சில கஷ்டங்கள் இருக்கிறது. ஒருவேளை நம்ம மானசீகமாய் போகும்போது சில பாதைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை போல தெரியலாம். ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில மகிமையானவைகளாய் கூட தெரியலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவ ஆவியால் நடத்தப்படும் போது சில காரியங்கள் நமக்கு கடினமாய் தெரியலாம். கை கொள்வதற்கு கடினமாய் தெரியலாம். அதில் பயணிப்பதற்கு கடினமாய் தெரியலாம். ஆனால் சில காலம் தாண்டும் போது, சில நாட்கள் போகும்போது, கடினமான சூழ்நிலைகளின் வழியாய் நீ கடந்து சென்றாலோ, கர்த்தர் உன்னை நடத்தி இருப்பார்னா, கர்த்தர் உங்களை நடத்தி இருப்பார்னா, மகிமையான முடிவுகளை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். சட்டக்கடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். யார் நடத்துகிறார்? எந்த பாதையில நடத்துகிறோம்? நம்மை நடத்துவது யார்? எந்த சிந்தை நம்ம நடத்துகிறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மாமிச சிந்தை, சில மனித ஆலோசனைகள், சில மனித காரியங்கள். இவர் அப்படிதான் தங்கள் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை மாமிச சிந்தையில் அல்ல, ஆவியின் சிந்தை வழியாய் பிரவேசிக்கும். மாமிச சிந்தை வழியாய் அல்ல, ஆவியின் சிந்தை வழியாய் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யலாம் என்று ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேன். இந்த காரியத்தை செய்வதற்காக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் உம்முடைய நடத்துதல் என்னப்பா? ஆமென். சொல்லுங்க. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற எவரும் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார்கள். எத்தனை நம்புறீங்க? யாரெல்லாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறீங்களோ நீங்க தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவ ஆவியால் நடத்தப்படலைன்னா நீங்க தேவனுக்கு பிள்ளைகளா இருந்து விட முடியாது. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவோ, எந்த காரியமா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க ஸ்தோத்திரம், நம்ம தொழில்களில், நீங்க செய்கிற காரியங்கள்ல, உங்க படிப்புல, எந்த காரியமா இருக்கட்டும், தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நான் அடுத்து என்ன செய்வது, நான் என்ன செய்தா உங்களுக்கு சித்தமா இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட சில யோசனைகள் இருக்கிறது. சிலர் எனக்கு இப்படிப்பட்ட யோசனைகளை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உம்முடைய நடத்துதல் என்ன? ஆமென். சொல்லுங்க பாருங்க. யாருடைய நடத்துதல்? கர்த்தருடைய நடத்துதல் என்ன? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் நான் பெற்றுக் கொள்ளும் போது அதன் முடிவு ஆவியின் முடிவாக இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. எனக்கு நிறைய நேரத்துல ஒரு ஆலோசனை என்பது சொல்லப்படும் போது அவங்களுக்கு அது பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சபையில ஒரு விசுவாசி ஒரு ஆலோசனை கேட்க வர்றாங்கன்னா அந்த விசுவாசிக்கு பாஸ்டர் ஒரு ஆலோசனை சொன்னா அவன் வரும்போதே ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றது. நான் இந்த மாதிரி பாஸ்டர் இந்த ஆலோசனை கேட்கும் போது பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பதில் என்ன செய்யணும்? சொல்லணும். பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பதில சொல்லணும். சிலர்லாம் ஜாப் பண்ணிட்டு வருவாங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பாஸ்டர்ட்ட சொல்ல போறேன். பாஸ்டர்ட்ட சொல்லும் போது எனக்கு இதே பதில் என்ன செய்யணும்? நீங்க பாஸ்டர் மூலமா எனக்கு தரணும். நான் கேட்கிறேன், அதுக்கு எதுக்கு ஜெபம்? அதுக்கு எதுக்கு நீங்க ஆலோசனை? அதுக்கு எதுக்கு நீங்க அதை குறிச்சு யோசிக்கணும்? யோசிக்க தேவையில்லையே. ஏன்னா நீங்களே எதையும் எடுத்துறீங்க, முடிவையும் எடுத்துறீங்களே. வரலையே சொல்லுங்க. உங்களுக்கு செம்மையாய், உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற முடிவை நீங்க யோசித்து வந்தீங்கன்னா அதுல ஆவியானுடைய நடத்துதல் எங்க இருக்கும்? நிறைய நேரத்தில் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இங்க வந்து பாஸ்டர்ட்ட சொல்லும் போதும் அல்லது ஜெபிக்கும் போதும் ஒருவேளை பாஸ்டர் வேறு விதமா ஒரு ஆலோசனை கொடுத்தான்னு வச்சுங்களேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அல்லது ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல வெளிப்படுத்துற வசனத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாகவோ கர்த்தர் வெளிப்படுகிறார் வச்சுங்க. வெளிப்பட்டு அந்த முடிவுக்கு வேறு விதமாய் கர்த்தர் பேசுறான்னு வச்சுங்க. அப்பவும் நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நமக்கு செம்மையாய் தோன்ற வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள், நாம் நடத்த போகிற காரியங்கள் கர்த்தர் பேசுகிறது
செம்மையாய் இருக்கும்படியாகத்தான் பேசுவார். ஆனால் அப்போது உங்களுக்கு செம்மையாய் தோன்றாரு. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்களுக்கு செம்மையான காரியத்தை தான் பேசுவார், ஆனா அப்ப உங்களுக்கு செம்மையாய் தோன்றாது. சில காலம் போகும்போது, சில நாட்கள் போகும்போது ஏன் கர்த்தர் அப்படி பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அது முடிவோ இப்படிப்பட்ட வழிகள் மரண வழிகள். சில நேரத்துல அழிவின் பாதைகள் அங்கதான் காத்திருக்கிறது. அழிவின் பாதைகள் அங்கதான் காத்திருக்கிறது. தேவ ஆலோசனை கேட்காம செய்த அநேக காரியங்களினால அநேகர் அழிந்து போயிருக்கிறார்களே. தேவ நடத்துதலை பெற்றுக் கொள்ளாம செய்த அநேக காரியத்தினால அநேக வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக் கொள்ளாமல் செய்யப்பட்ட சில காரியங்கள் நிமித்தமாய் அநேகர் தங்கள் வாழ்க்கையை இழந்து நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நடத்துதல் அங்கு இல்லாததுனால. எனக்கு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நடத்துதலை பற்றி செய்தீர்களா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஓட்டத்தை இந்த பூமியில் நிறைவு செய்யும் போது உங்கள் ஓட்டம் முடிவு பரலோகமாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். இதை கருத்தில் கொண்டுதான் கர்த்தர் உங்களுக்காக எதை செய்தாலும் செய்வார். இது இல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டார். சில நேரத்தில் நமக்கு அது புரிகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில நேரத்தில் அது நமக்கு விளங்கிக் கொள்ளுகிறது சில நேரத்தில் எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. அவர்களே சொல்லுங்க, பக்கத்துல கரங்களை பிடி சொல்லுங்க, உங்களுக்கு செம்மையானது அல்ல, கர்த்தருக்கு செம்மையானது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை என்ன செய்ய நித்திய வழியில நடத்தினார். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவனாக இருந்து அவன் வழி தப்பி போறதை விட சரித்திரத்திலிருந்து நேர்மையான வழியில போறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வராமையும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நிறைய பேர் என்ன செய்யணும், ஐஸ்வர்யம் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஐஸ்வர்யம் ஓடுறாங்க. இன்னைக்கு கூட செய்திகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யம் ஆவது எப்படி, பணத்தை சம்பாதிப்பது எப்படி, சீக்கிரம் பணக்காரனாவது எப்படி, ஆமா ஸ்தோத்திரம், ஆமா செழிப்பை பெற்றுக் கொள்வது எப்படி, செழிப்பின் ஆமா கருத்தரம், செழிப்பின் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டி அதுல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, கற்றுக் கொள்வாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நேர்மையா நடந்து தரித்திரத்துல இருந்தா கூட பரவாயில்ல, நேர்மையா இருந்து சொல்லுங்க. ஆனா கர்த்தர் நம்ம தரித்திரத்துல விடவே மாட்டாங்க. நீங்க கூட வீட்டுல இருக்கணும், கூட குடிச்சு கொண்டு இருக்கணும்னு சொல்ல வரல, ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். ஐஸ்வர்யமான இருந்து நரகத்துல போறவனை விட அவன் வீட்டு வாசல தரித்திரம் நடந்து பரலோகத்துக்கு போறது எவ்வளவோ நல்லது. அதைத்தான் சொல்ல வர. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தர்றாரா, ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்தியை தர்றாரா, ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்ந்து சுகமா இருங்க. ஆமீன் சொல்லுங்க. வாழ்ந்து சுகமா இருங்க. ஐஸ்வர்யம் தான் எல்லாம் நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. ஐஸ்வர்யம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிற பணம் தான் வாழ்க்கை, பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல. பணம் தான் எல்லாமே. பணம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஓடணும்னே தெரியாம சம்பாதிக்கிறது பணம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் இருந்தாதான் நிம்மதிக்கிறாங்க, பணம் இருந்தாதான் மகிழ்ச்சி இருக்கிறாங்க, பணம் இருந்தாதான் எல்லாமே ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், சத்தியத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்றவங்க கூட பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்ல 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 நான் சொல்றேன், சம்பாதிக்கிறதுல ஒரு சல்லி காசு கூட எடுத்து போக முடியாது. அதை சொல்லுங்க. கர்த்தர் தர்றாரா, ஸ்தோத்திரம் சொல்லு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, ஸ்தோத்திரம் சொல்லு. உனக்கு சில மேன்மைகளை தர்றாரா, ஸ்தோத்திரம் சொல்லு. ஆனா அதுதான் வாழ்க்கைன்னு செய்யாத, நினைக்காத. அதையும் தாண்டி கொண்டு இருக்கிறது கர்த்தருக்காக வாழ்ந்து சுகமாக இருப்பது, கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொண்டு வாழ்ந்து சுகமாக இருப்பது, செம்மையான வழிகளிலே ஓடுவது. ஏன் தெரியுமா? நீ இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எதை சம்பாதிக்கிறாயோ, எந்த கனிகளை பெற்றுக் கொள்கிறாயோ, அதுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். சொல்லுங்க. நீ சம்பாதிக்கிற பணம் கடைசி வரைக்கும் கூட வராது. பரலோகத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. பரலோகத்திற்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோகத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பரலோக வாழ்க்கையும் பிரித்து பார்க்கவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா மட்டும்தான்
ஆவிக்குரிய அனுபவம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டு ஆவியின் கனிகளை கொடுத்து கர்த்தருக்குள்ள வாழ்ந்தா மட்டும்தான் நீங்களை நான் அந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த வழியை தெரிந்து கொண்டால் உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? நான் பிழைத்திருக்கணும், பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதுதானே நல்லா இருக்கணும்னு ஒரு வழி என்ன செய்யறோம்? தெரிந்து கொண்டுக்கிறோம். ஆனா தெரிந்து கொள்ளுகிற வழி எந்த வழி? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். வழியை சொல்லுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருடைய வழியில போனா அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, வேதம் சொல்லுகிறது உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ சில விஷயத்தை செஞ்சாலே போதும். ஆமென். வழியை சொல்லுங்க. ஜீவன் தருகிற வழியில, நன்மை தருகிற வழியில இந்த காரியத்தை செஞ்சாலே போதும். சில நாட்கள் தாண்டும், சில காலம் வரும். கர்த்தர் உன்னை மகா மேன்மையா உயர்த்தி உன்னை பெருக பண்ணி வைக்கிற, ஆசீர்வதிக்கிற ஒரு நாட்கள் உனக்கு முன்பாக இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தப்படையை சொல்லுங்க. முதல்ல செய்ய வேண்டிய காரியம், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் முதல்ல நீ ஆண்டவரை நேசி. முதல்ல நீ ஆண்டவரை நேசி. நிறைய பேர் ஆமா வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. யாரை விட்டு போயிறாங்க? ஆண்டவரை விட்டு போயிறாங்க. இல்ல இல்ல, நீ உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும்னா நீ முதல்ல ஆண்டவரை நேசி. அதையே சொல்லுங்க. ஆண்டவரை விட்டுட்டு நீ எதையும் செய்யாத. ஆண்டவரை ஓரம் கட்டி வச்சுட்டு நீ எந்த காரியத்தையும் செய்யாத. நீ எந்த காரியம் செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், இரண்டாவது அவர் வழிகளில், யாருடைய வழியில நாம் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, உனக்கு வழியை காட்டுவாரா காட்ட மாட்டாரா? காட்டுவாரா காட்ட மாட்டாரா? நிறைய நேரத்தில் சொல்ற ஆண்டவர் எனக்கு எந்த வழியும் காட்ட மாட்டேங்கிறாரு, அதனால நான் இப்ப ஒரு வழியை தெரிந்து கொண்டேன். ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. நீ கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருந்தால் கர்த்தர் உனக்கு வழியை காட்டுவார். வழியை சொல்லுங்க. இல்லை, நான் காட்டுற வரைக்கும் பொறுமையா காத்துரு. நிறைய பேருக்கு அதுவும் இல்ல, பொறுமையும் இல்ல, காத்திருக்க வேண்டிய பொறுமையும் இல்ல. அவசரமா ஓடி ஆபத்துல சிக்கிறத விட பொறுமையா இருந்து மேன்மையான விலை பெற்றுக் கொள்கிறது நல்லது. நீயா கை கொள்ளுகிற வழியில நெடுநாளை செய்ய முடியாது. நான் சொல்லல, அதான் சொல்ல முதல் காரியம். மாம்ச சிந்தை எதை கொண்டு வரும்? மாம்ச சிந்தை எதை கொண்டு வரும்? ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். சொல்லுங்க.